அமையல. இப்போ சமீபத்தில் ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன், நிச்சயமா மதிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன், நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. சின்ன பையன் அப்படிங்கறதுனால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் புதுப்பேட்டைக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனா எனக்கு கிடைக்கல. டிஸ்கஸ் பண்ணாங்க, ஆனா கிடைக்கல, அமையல. ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சிக்கவே முடியாது. அது தானாதான் அமையணும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. ஆனா பாருங்க, ஏன்டா இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே. இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படும். இந்த மாதிரி சவால்களை, சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், ஏன் இந்த மாதிரி நமக்கு நடக்குது, அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு கொஞ்சம் மனசு தொய்வா இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் நம்மளை சுத்தியே நம்ம இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் தேடிக்கணும். இப்போ நம்மளுக்குலாம் நம்ம வீட்லயே இன்ஸ்பிரேஷன் இருக்கு. இப்போ லிங்கா சின்ன வயசு இருக்கும் போது அவர் கூட உட்காந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன். 2 கேம் நான் ஜெயிப்பேன், 1 கேம் அவர் ஜெயிக்க விட்டுருவேன். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் நான் நினைச்சேன், கண்டினியூஸா இன்னைக்கு நம்ம ஜெயிப்போம், அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தார். ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு, போதும்பா நாளைக்கு விளையாடலான்னு. எங்க எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை பார்த்த உடனே எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்னென்ன விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பார்த்துடணும் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் தோக்கடிக்க முடியாது. பட் லிங்கா பேபி, if you are bad, I am your dad. இங்க இவ்வளவு பேர் ஒண்ணு கூடி இருக்கீங்க. இவ்வளவு பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு.
கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். நீங்க செய்வீங்க, நான் நம்புறேன். இவ்வளவு பேர், இத்தனை குடும்பம் இங்க வந்திருக்கீங்க. எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. எப்படி? இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. அப்படி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா நல்லபடியா உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தை போய் சேருங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. பவுன்சர் தோழர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த விழா இவ்வளவு சிறப்பா நடக்கணுங்கிறதுக்காக இரவு பகலா வேலை செஞ்ச அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. எங்க காலேஜ்ல இடம் கொடுத்த ஐசரி கணேஷ் சாருக்கு என்னுடைய நன்றி. உங்க சப்போர்ட் இல்லாம இது நடந்திருக்காது சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அவருக்கு உங்களுடைய ஒரு கிளாப்ஸ். அவர் ₹1 என்ன செலவு பண்ணல, முழுக்க முழுக்க அவரே செலவு பண்ணி இதெல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. இங்க வேலை செஞ்ச டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பா என்னுடைய கண்மணி ராஜா சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமா? உங்களுக்கு இன்னும்